கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ள நீங்க கணவனுக்கு மனைவி துரோகமும் மனைவிக்கு கணவன் துரோகம் செய்து வேற ஒரு பெண்ணோட நீங்க பாருங்க, நீங்க தவறான தொடர்புல இருக்கிற பிள்ளைகள், தயவு செய்து இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுத்து உங்க வாழ்க்கையை கத்திட்ட மன்னிப்பு கேளுங்க. கத்தர் இந்த இடத்துல மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. பாருங்க, நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 28, 29, தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்க கூடுமோ, பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை, கத்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல மனைவியை, நல்ல கணவனை நீங்க விட்டு இன்னைக்கு கணவனுக்கு தெரியாம மனைவியும் மனைவிக்கு தெரியாம கணவனும் இன்னைக்கு வேற தொடர்புகள்ல இருந்தா நீங்க தயவு செய்து வெளியே வந்துருங்க. இந்த பாவம் ஆண்டவர் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதால நீங்க செய்யற பாவத்து நிமித்தம் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளை கத்தர் என்ன செய்வாரு, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எடுத்தோன்னு சொல்ற ஒரு விஷயம், தாவீது பத்சபால் இடத்துல பாவத்துக்குள்ள போனாரு. அம்மா, பாவத்துக்குள்ள அவர் போனது மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா அவருக்கு உணர்த்தப்பட்டு சங்கீதம் 51வது அதிகாரத்துல அவர் பாருங்க மனம் இருந்து எழுதுற அந்த வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. அந்த ஒரே ஒரு பாவம் செஞ்சது நிமித்தம் அவர் பாருங்க அவர் பிள்ளைய பறிகொடுத்து கத்தர் அவரை என்ன செய்தாரு, கொடுத்த சில பாருங்க அவருக்கு மேல சொன்ன அந்த வார்த்தைகளை அவருடைய பிள்ளையின் மூலமா கத்தர் நிறைவேற்றினார். ஏன்னா அந்த சாபம் பாருங்க கத்தருக்கு முன்னாடி அருவருப்பா இருக்கு, அந்த பாவம் கத்தருக்கு முன்னாடி அருவருப்பா இருக்கு. அதால இன்னைக்கு பாருங்க தவறான தொடர்புல இருக்கிற பிள்ளைகள், வாலிப தங்கச்சிகள் கூட தம்பிகள் கூட இன்னைக்கு உங்க கணவருக்கு நீங்க துரோகம் பண்றீங்கல்ல, அது போல மனைவி நீங்க கணவனுக்கு துரோகமும் கணவன் மனைவிக்கு துரோகம் பண்றீங்கல்ல. திருமணமாய் புதுசுதான் பாருங்க, சில வருடங்கள் தான்.